தேவன் இப்படியா இன்னொரு கூடுகையும் நமக்கு கொடுத்து இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் ஒரு ஐக்கியத்தை கொடுத்ததற்கான தேவனுக்கு நன்றியா இருக்கிறேன். கடந்த வருடம் முழுவதும் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்து வந்திருக்கிறார். அந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். தேவன் உண்மையா இருந்து நம்மளை வழி நடத்தியிருக்கிறார். திருச்சபையில் வைத்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய அன்பை அதிகமாய் காணும்படிக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த வருடத்துல இந்த வருடத்தின் கடைசியில நம்மளை நிதானித்து பார்க்கலாம். சோர்ந்து போவதற்காக அல்ல, நம்மை நாமே குற்றப்படுத்திக் கொள்றதுக்காக அல்ல. தேவனுடைய குட்னஸ், அவருடைய தயை எவ்வளவாய் நம்மளை பாதுகாத்தது, அவருடைய கிருபை நம்மளை எவ்வளவாய் தாங்கிற்று, இதெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் இன்னும் நன்றியால பொங்கணும். தேவன் அவர் நம்ம மேல நம்பிக்கை இழக்காத தேவன், நம்பிக்கையின் தேவன். நம்ம அநேக முறை இந்த கடந்த வருடத்துல விழுந்திருக்கலாம். ஆனா நம்ம யாரும் சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. அந்த விழுந்த நேரத்துல எல்லாம் நாம் தேவனிடத்துல ஓடி வந்திருந்தோம் அப்படின்னா, மனம் திரும்பி ஆண்டவரே அப்படின்னு கையை விரிச்சிட்டு நேர்மையா நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம சோர்ந்து போகணும்னு அவசியமே இல்லை. தேவன் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறார். எப்படி ஒரு சிறு பிள்ளை, நம்ம எல்லாருக்குமே நம்ம பிள்ளைங்க அல்லது நம்ம பேர பிள்ளைங்க எல்லாருமே வாஞ்சிப்போம் நல்ல ஆக்டிவா ஓடி ஆடி விளையாடணும்னு தான் நினைப்போம். ஆனா பிறந்த உடனே அந்த குழந்தை ஓடி ஆடாது. தேவன் மனுஷங்களை அப்படிதான் சிருஷ்டித்திருக்கிறார். மான், காட்டுல வாழ்கிற மான் வேணா பிறந்த உடனே அது துள்ளி குதித்து ஓடலாம். ஆனா மனுஷர்களாகிய நம்ம தேவன் அறிந்திருக்கிறார். எப்படி நாம நம்ம சின்ன பிள்ளைங்க, குழந்தை பிறந்த உடனே நம்ம எடுத்த உடனே அது ஓடி ஆடி விளையாடணும்னு நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. நாம் பொறுமையா தான் இருக்கிறோம். அது 4 மாதங்கள், 6 மாதங்கள், 8 மாதங்கள் ஆகும்போது தான் அது மெதுவா தவழ ஆரம்பிக்கும். தவழும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, சில மாதங்கள் கழித்து அது எப்படியாவது எதையாவது பிடிச்சிக்கிட்டு எழுந்துச்சு நிற்கும், பிடிச்சிக்கிட்டே நடக்கும். அப்புறம் 10 மாதங்கள் அல்லது 11 மாதங்கள் ஆன உடனே நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். நமக்கு தெரியும், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம பிள்ளைகளை பார்த்துருப்போம், அல்லது பக்கத்தில் நம்ம பேர பிள்ளைகளை பார்த்துருப்போம். அப்படியே சரியாக நடக்க தெரியாது, தத்தைக்கா பத்தைக்கான்னு நடக்குங்க. கீழே கூட விழுந்துருவாங்க, பொத்துன்னு கீழே விழுவாங்க அவங்க நடக்க ட்ரை பண்ணும்போது. ஆனால் அதை பார்த்து பெற்றோர்களாகிய நாம், தாத்தாமார்களாகிய நாம், பாட்டியமார்களாக நாம் யாருமே நம்ம சோர்ந்தே போக மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும், அது ஒவ்வொரு முறையும் விழும்போது தான், கீழே விழுந்து எழுந்திருக்கும் போது தான் அதனுடைய சதை, அதனுடைய எலும்புகள் எல்லாம் இன்னும் வலுப்பெற்று கொண்டே இருக்கும். ஒரு வருடம் ஆகி அப்புறம் 1.5 வருஷம் ஆகுது அப்படின்னா அது நமக்கு தெரியும், அதனோட கிராஜுவல் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நம்ம யாருமே ஐயோ கீழே விழுந்து போறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அது மேலே, அந்த குழந்தை மேலே நம்பிக்கை இழக்க மாட்டோம். ஒரு நாள் நடப்பான், ஒரு நாள் இவன் நல்லா நடந்துருவான், அவன் ஆடாமல் ஸ்டடியாக நடப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம். ஒரு நாள் என்ன ஆகும், அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் ஆடி ஓடுறத பார்த்தோன்னே, டேய் தம்பி அல்லது பாப்பா மெதுவாக போ, கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க. ஸோ தேவனும் நம்மளை அப்படி தான் பார்க்கிறார். ஸோ கடந்த வருடத்தில் சோர்ந்து நம்ம கீழே விழுந்திருந்ததுனா கூட, ஆனால் தேவன் எதிர்பார்த்தது அந்த பிள்ளைகிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அது அப்படியே கீழே விழுந்த உடனே அப்படியே கடந்து என்னால் நடக்க முடியாது, நான் எந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு இருந்தால் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தை விழுந்த உடனே எப்படி எழுந்திருக்குதோ அதே போல் நாமளும் எழுந்திருந்தோம் அப்படின்னா தேவன் நம்ம மேலே நம்பிக்கையாக தான் இருக்கிறார். நாம் ஒரு நாள் நிச்சயமாக அந்த பிள்ளை எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி தேவன் ஓடுறதுக்கு உதவி செய்வார்.
அந்த நம்பிக்கையோடு கூட நம் தேவனுக்கு இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மளை பாதுகாத்தார், திருச்சபையில் வைத்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். புது வருடத்திற்குள்ள நுழைய போகிறோம். இப்படி நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்கிற தேவனை நம்ம சார்ந்து இந்த பூமியில் அந்த வருகிற வருடத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். பரிசுத்தாவின் பலனை நம்ம அதிக அதிகமாக கேட்போம். என்னுடைய இதயத்திலிருந்து ஒரு காரியம் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். வேதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர தேவன் அப்படியே ஒரு ரெண்டு குரூப்பாக காண்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு கோடு போட்டுட்டே இருப்பார். ஒரு கோடு போட்டு ரெண்டா பிரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரெண்டு விதமான விசுவாசிகள் திருச்சபையில், ரெண்டு விதமான குடும்பங்கள், ரெண்டு விதமான பிள்ளைகள், எல்லாம் ஒரே சர்ச்சில் ரெண்டு விதமான உபதேசங்கள். வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். தேவன் அந்த மாதிரி ரெண்டு குரூப்பை சொல்லுவார். கடைசியில் கூட வெளிப்படுத்தல் 22 கூட நமக்கு தெரியும், தேவன் அதை ரெண்டு குரூப்பை பற்றி பேசுவார். அசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும் பாரு ஒரு குரூப்பை பார்த்து, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படிம்பார். அங்கேயும் தேவன் ரெண்டு, கடைசி வரைக்கும். எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். முழு வேதம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர அவ்வளவு காரியங்கள், அத்தனை புத்தகங்கள் மூலமாய், வேதத்தில் உள்ள அத்தனை புத்தகங்கள் மூலமாய் தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். தம்முடைய வழிகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். தான் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். எவ்வளவு பெரிய தியாகம் செய்தாருங்கிறத தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் அதில் தந்திருக்கிறார். நமக்கு வேண்டிய ஆலோசனைகள், ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வேண்டிய ஆலோசனைகள், ஞானம் எல்லாம் வேதத்துல நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறமும் ஆண்டவர் அவர் சொல்றார், ரெண்டு கூட்டம் இருக்குப்பா. பரிசுத்தமாயிட்டே இருக்கிற கூட்டம் ஒன்று உண்டு, அசுத்தமாயிட்டே இருக்கிற கூட்டம் ஒன்று உண்டு. யாரையும் தேவன் கம்பல் பண்றதில்லை, விடுதலை கொடுத்துருக்கிறார். ஆனா the choice is ours. நாம தான் எந்த கூட்டத்தில் நான் இருக்கணும், எப்பேற்பட்ட விசுவாசியை நான் இருக்கணும், எப்பேற்பட்ட மனுஷனா நான் வாழணும், எப்பேற்பட்ட குடும்பங்காய நாம இருக்கணும். நிறைய நீங்க தியானிக்கலாம். அந்த மாதிரி ரெண்டா இருக்கிற காரியங்களை நீங்க தியானிக்கலாம். அந்த நாளில் புதுசா ஒன்றும் சொல்றது இல்லை. திருச்சபையில் கடந்த நாட்களில் நம்ம கேட்டதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது ஒரு கூட்டத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து அதை தியானித்து வெளிச்சம் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படியே அந்த கிருபையை தருவாராக, நமக்கு வெளிச்சம் தருவாராக. நம்மளை நிதானித்துக்கொள்ளும், நம்மளை குற்றப்படுத்திக் கொள்றதுக்காக அல்ல, பட் இந்த வருடத்தின் கடைசியில் நம்மளை நியாயந்திருத்து, நம்ம தவறி இருந்தோம்னா பரிசுத்த ஆவியானவரிடத்துல நாம் பலன் பெற்று, நேர்மையாய் சென்று பலன் பெற்று, நம்மளுடைய அக்கிரமத்தை ஒத்துக்கொண்டு நாம் செல்வோம் என்றால் அவர் பலன் தருவார். நாம் சரியான குரூப்ல இருந்து விட முடியும் கடைசி வரைக்கும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல இங்க ரெண்டு குரூப் பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல 8:11 ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எப்படின்னா, மத்தேயு 8:11 11 ஒரு குரூப். இந்த குரூப் என்னன்னா, ஒன் குரூப் வாஸ் ரிக்ளைனிங் அட் த டேபிள். பந்தி இருக்கிற ஒரு கூட்டம். யாரோடு கூட? பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருக்கிற ஒரு கூட்டம்.
டூ கைண்ட்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ், ரெண்டு விதமான விசுவாசிகள். ஒரு குரூப் ஆஃப் பிலீவர்ஸ் ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல, பரலோக ராஜ்யம் ஆபிரகாம் பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பங்கேற்பார்கள். பரிசுத்தவான்களோடு கூட உள்ள ஐக்கியம், தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், பரிசுத்தவான்களோடு கூட உள்ள ஐக்கியம், பரலோக ராஜ்யத்துல பந்தி இருக்கிற ஒரு கூட்டம், டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிற கூட்டம். 12வது வசனத்துல இன்னொரு கூட்டம் இருக்குது. அவங்க புறம்பான இருளில் உட்கார்ந்துட்டு இருக்கிற கூட்டம். பந்தியில் உட்காந்துட்டு டேபிளில் உட்காந்து இருக்கிற ஒரு கூட்டம், டைனிங் டேபிளில். ஆனால் இன்னொரு குரூப் இருளில் உட்காந்துட்டு இருக்கிற கூட்டம். பரிசுத்தவான்களோடு கூட உள்ள ஐக்கியத்தில் உள்ள ஒரு கூட்டம். ஆனால் இன்னொரு கூட்டம் வாசிக்கிறோம், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். அழுகையும் பற்கடிப்பும் ரெண்டு விதமான குடும்பங்கள் நம்ம அப்படியும் பார்க்கலாம். ஒரு குடும்பத்துல எப்பொழுதும் சந்தோஷம், தேவனிடத்துல வார்த்தையை பெற்றுக்கொள்றது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றது, பலனை பெற்றுக்கொள்றது, பரிசுத்தவான்களோடு கூட உள்ள ஐக்கியம், சபையில நல்ல ஒரு ஐக்கியம், அது ஒரு குரூப். ஆனா இன்னொரு குடும்பம், அங்க எப்பவும் அழுகையும் பற்கடிப்பும், கோபம், அழுக, ஒருத்தர் சண்டை, புறம்பான இருளில் இருப்பாங்க. அங்க வெளிச்சம் இருக்காது, தேவனுடைய வெளிச்சம் அங்க பிரகாசிக்காது. இருளில் அவங்க வசிப்பாங்க. சண்டை தான் நடக்கும், பற்கடிப்பு, கோபத்துல பல்ல கடிக்கிறது, சண்டை போட்டுட்டு அழுகிறது. ஆண்டவர் சொல்ற இந்த ரெண்டு குரூப் சொல்றார். ஏன் ரெண்டா பிரிச்சார்? எதனால ஆண்டவர் இப்படி ரெண்டா பிரிக்கிறார்? ஒரு குரூப் பந்தி இருப்பாங்க, பர்ஸ்டோன்களோடு கூட இருப்பாங்க. இன்னொரு குரூப் அங்க அழுகையும் பற்கடிப்பும் இருளில் உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாரு ஆண்டவர்? என்ன டிஃபரன்ஸ்? ஒரு குரூப் ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒரு குரூப் ஏன் அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு முதல் வசனத்துல நமக்கு எல்லாருக்குமே அந்த சம்பவம் தெரியும். நூற்றுக்கதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்துல ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்வார், சுகப்படுத்தும்படிக்கு கேட்பார். அப்போதான் அவர் அந்த அந்த காரியத்துலதான் ஆண்டவர் அந்த நூற்றுக்கதிபதியினுடைய காரியங்களை பார்த்து அவர் மெச்சி ஒரு காரியத்தை சொல்லுவார். 10வது வசனத்துல, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுதலை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, ட்ரூலி ஐ சே டு யூ, ஐ ஹவ் நாட் ஃபவுண்ட் சச் கிரேட் ஃபெய்த் வித் எனிஒன் இன் இஸ்ரேல். ஆண்டவர் சொன்னா, அந்த கிரேட் ஃபெய்த் இந்த ரெண்டு குடும்பத்துல, இந்த ரெண்டு குரூப்ல, ஒரு குரூப்ட they had great faith, பெரிய விசுவாசம். ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு, கிரேட் ஃபெய்த்னு போட்டிருக்கு. they had a great faith, பெரிய விசுவாசம் ஒரு குரூப்ல இருந்தது. அவங்க பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியமா இருந்தாங்க, பந்தியில உட்காந்து ஜாலியா சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இன்னொரு குரூப், அவங்க இடத்துல அந்த பெரிய விசுவாசம் இல்லை. ஆகையினால அவங்க இருளில் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆகையினால அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கு. அதான் ஆண்டவர் அந்த ஒரு கோடை போட்டார், பெரிய விசுவாசம். பெரிய விசுவாசம்னா என்ன? ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட நீ காட்டத்தை மரத்தை பார்த்து நீ பிடுங்குண்டு கடல்ல போய் விழுனா விழும் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல அந்த மாதிரி அதிசயங்களை செய்யற, அற்புதங்களை செய்யறது பெரியசா நம்ம பார்க்கணும். அதுதான் பெரிய விசுவாசம் நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய பார்வையில் அது பெரிய விசுவாசம் அல்ல. அது சொன்ன கடுகு அளவுக்கு விசுவாசம் இருந்ததுன்னா போதும், அதை செஞ்சிடலாம். ஆனா அதை காட்டிலும் பெரிய விசுவாசம் இந்த 160 இடத்துல ஆண்டவர் பார்த்தார். பிரியமானவர்களே, அந்த விசுவாசம், ஆண்டவர் பார்வையில பெரிதாய் காணப்படுகிற அந்த விசுவாசம், அதுதான் நம்ம மிஸ் ஆயிடக்கூடாது. அதுதான் இன்னைக்கும் அந்த கூட போடுறார் ஆண்டவர். அவர் அந்த 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 பிரின்சிபிள் தான் இன்னைக்கு நம்மளை ரெண்டா பிரிக்குது. அந்த கிரேட் ஃபெய்த் என்ன? அதை தான் ஆண்டவர் 8ஆம் வசனத்திலையும் 9ஆவது வசனத்திலையும் சொல்றார். ரெண்டு காரியம், கிரேட் ஃபெய்த், ரெண்டு காரியம்.
மத்தேயு 8:8 அந்த நூற்றுக்கு அதிபன் இடத்துல பார்த்த பெரிய விசுவாசம். என்ன விசுவாசம்? அந்த விசுவாசத்தில் ஒரு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவன்கிட்ட இருந்த அந்த ஸ்பிரிட். ஆண்டவரே, நான் பாத்திரம் அல்ல. நான் வந்து சுகமாக்குறேன், நான் வந்து உன்னை சொஸ்தமாக்குவேன் அப்படின்னாரு. அது மனுஷனிடத்துல இருந்த ஸ்பிரிட். ஆண்டவரே, நான் பாத்திரவன் அல்ல. அதுதான், இதுதான் கோடு போடுற காரியம். ஆண்டவர் பிரிக்கிற காரியம். ஒரு 2 குரூப்பா பிரிக்கிறது இதுதான் பிரிக்குது. நான் பிரியமானவர்களே, நான் நான் என்ன ஸ்பிரிட்ல இருக்கிறேன்? தேவன் நமக்கு அநேக கிருபை வரங்களை தந்திருக்கலாம், பொறுப்புகளை தந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கலாம். உலக ஆசீர்வாதமா கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் என்னை வந்து நான் பாத்திரவான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்குதா? அல்லது ஆண்டவரே, நான் எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. எந்த இடத்துல இருந்து என்னை தூக்குனீங்கன்னு தெரியும். ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நான் பாத்திரவானே அல்ல என்கிற எண்ணம் நமக்கு இருக்குதா? அனுதினமும் நம்ம அதை நம்ம சிந்திக்கிறோமா? ஆண்டவரே, நான் பாத்திரவான் அல்ல. ஆண்டவரே, நான் பாத்திரவான் அல்ல. I am not worthy, Lord, to receive the least of your mercies. உங்களுடைய இரக்கத்துல சின்ன இரக்கத்தை கூட பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல. என்னை காட்டிலும் நல்லவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. நான் வாழ்கிற இந்த பட்டணத்தில் என்னை காட்டிலும் நீதியாக வாழ்கிறவர்கள் இருந்திருக்கிறாங்க. என்னை காட்டிலும் உண்மையா இருந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அநேகர் மத்தியில நான் வாழ்கின்ற என்னுடைய பட்டணத்துல என்னை காட்டிலும் நீதி உள்ளவங்களெல்லாம் நீ விட்டுட்டு என்ன தேர்ந்தெடுத்து கொண்டீங்களே, என்ன சூஸ் பண்ணீங்களே, எனக்கு இவ்வளோ பெரிய சத்தியத்தை அறிந்து கொள்ளும் ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களா, என்னை நல்ல ஒரு சபையில் வச்சிருக்கீங்களா, பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியத்தில் என்னை வச்சிருக்கிறீங்களா, நல்ல மாதிரிகள் எனக்கு தந்திருக்கீங்க. லார்ட், ஐ எம் நாட் worthy, ஐ எம் நாட் worthy, ஐ எம் நாட் worthy. அந்த கிரேட் ஃபெய்த்துடைய ஒரு காம்பனண்ட், ஒரு காரியம். 2வது 9வது வசனத்தில் இருக்கிறதா, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம். ஐ எம் அ மேன் அண்டர் அத்தாரிட்டி, ஐ எம் அ உமன் அண்டர் அத்தாரிட்டி. இது 2 தான் ஆண்டவரை வந்து அவர் he was delighted. ஆண்டவர் பார்த்து அப்படியே அவர் இருதயம் புலகாங்கிதான் அடைஞ்சிருக்கு. அவர் சந்தோஷம். அப்பா, ஆச்சரியப்பட்ட அந்த மனுஷனிடத்துல பார்த்து அதை தான் சொன்னார். 2 காரியத்தை நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அதுதான் பெரிய விசுவாசம் அப்படின்னார். அதிசயங்கள் செய்கிறது, அற்புதங்கள் செய்கிறது பெரிய விசுவாசம் இல்லை. ஆண்டவருடைய பார்வையில பெரிய விசுவாசங்கிறது இதுதான். ஆண்டவரே, நான் பாத்திரவன் அல்ல. ஆண்டவரே, நான் நான் எனக்கு மேல் வைத்திருக்கிற அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டவன். சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு பிள்ளைகளே, உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரத்தை நீங்க பார்த்து, நாம பார்த்து நீங்க அதற்கு சப்மிட் பண்ணியிருக்கீங்களா? நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவள், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். நம்ம சகோதரர்களாகிய நாம் வேலை செய்கிற இடத்துல அல்லது திருச்சபையில தேவன் நமக்கு அவர் ஆவிக்குரிய அதிகாரத்தை வைத்திருக்கிறார். பஸ்ல போனா அல்லது வெளியில ரோட்ல போனா போலீஸ், அங்க ஒரு அதிகாரம். எல்லா இடங்களிலும் தேவன் நமக்கு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். அந்த அதிகாரத்தை நான் பார்த்து, நான் மதித்து அதற்கு என்ன நான் கீழ்ப்படுத்துகிறேன்னா, தேவன் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். ஏதோ சபையில மாத்திரம் இல்லை, சபையில மாத்திரம் இல்லை, வீட்டில் மனைவிமார்கள், தேவன் உங்கள் மேல வைத்திருக்கிற அதிகாரமாகிய புருஷனுக்கு, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவள். பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க அல்லது டீனேஜில் இருக்கிற பிள்ளைங்க, உங்க பெற்றோர்கள், தேவன் உங்களுக்கு மேல அதிகாரம் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்க அதற்கு கீழ்ப்பட்டு இருக்கிறீங்களா? பெரிய எதிரி, அந்த விசுவாசத்திற்கு பெரிய எதிரி அந்த முரட்டாட்டம் தான், இந்த ரிபல்லியஸ் ஸ்பிரிட். அதனாலதான் அங்க இது இல்லை அப்படின்னா
அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிற அந்த ஸ்பிரிட் இல்லை அப்படின்னா நிச்சயமா அங்க இருள் உண்டாயிருக்கும், அங்க அழுகையும் பற்கடிப்பும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் கரெக்டா சொன்னார், இந்த பெரிய விசுவாசம் எங்க இல்லையோ அங்க அழுகையும் பற்கடிப்பும் இருளும் தான் உண்டாயிருக்கும். அது யாரா கூட இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு அதுல, ராஜ்யத்தின் புத்திரரோ, ராஜ்யத்தின் புத்திரர்னா நல்ல சத்தியங்களை கேட்டவங்க, வேதம் தான் வேதம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேலருக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று நாமும் நிறைய சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்திலிருந்து அவ்வளவு வெளிப்பாடுகள் பெற்ற சகோதரர்களிடத்துல இருந்து நம்ம கேட்டிருக்கிறோம், எவ்வளவு சத்தியங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெரிய விசுவாசம் எந்த சபை அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. நீ ராஜ்யத்தின் புத்திரரா இருந்தாலும் சரி, நீ நல்ல சபையில இருந்தாலும் சரி, அவர் மற்ற ஜனங்களை குறித்து சொல்லல, மற்ற தேசத்தில் உள்ள புறஜாதிகளை குறித்து சொல்லல, ராஜ்யத்தின் புத்திரர்கள் நாமும் தான் நல்ல சபையில இருக்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்றார், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், உங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாருக்கு. ஏன்? இந்த ரெண்டு காரியம்தான். பிரியமானவர்களே, ஆமா ஆமா, நம்மளை நிதானித்து பாருங்க. இந்த ரெண்டு குரூப், ரெண்டு குடும்பங்கள் எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டா ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? டு யூ ஹாவ் தட் கிரேட் ஃபெய்த்? இந்த பெரிய விசுவாசம் எனக்கு இருக்குது. அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற விசுவாசம் இல்லை. ஆண்டவரே நான் பாத்திரவன் அல்ல, ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் என்கிற மதிப்போம், அதிகாரத்தை மதிப்போம். தேவனிடத்திலிருந்து ஆண்டவரே நான் ஒன்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரவன் அல்ல, அந்த ஸ்பிரிட்டை நம்ம பாதுகாத்துக் கொள்வோம். எப்பொழுதும் நம்ம பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியத்தில் இருக்கலாம், பந்தியில் இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். பரலோக ராஜ்யம், தேவனுடைய தாசர்கள் அவர்களோடு கூட நம்ம நல்ல ஐக்கியத்தில் சந்தோஷமா இருக்க முடியும். ரெண்டாவது ஒரு குரூப், வெளிப்படுத்தல சொன்னது போல ஒரு குரூப் பரிசுத்தமாயிட்டே இருக்கிற குரூப் ஒன்று, இன்னொன்று அசுத்தமாயிட்டே இருக்கிற குரூப். ஒன் குரூப் பிகமிங் மோர் ஹோலி, another குரூப் பிகமிங் மோர் ஃபில்தி. ரெண்டு குடும்பங்கள் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 17 கடைசி நாட்களை குறித்து ஆண்டவர் அங்க சொல்லுகிற பொழுது நமக்கு தெரியும், லோத்து நோவா லோத்து இவங்க ரெண்டு பேரையும் குறித்து தான் ஆண்டவர் சொல்லுவார். லூக்கா 17:26 29 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி வரைக்கும் கூட நம்ம வாசித்து பாருங்க. லூக்கா 17 அங்கேயும் ரெண்டு குடும்பம். ஆண்டவரே கடைசி நாட்களை குறித்து பேசும்போது சொல்றார், கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்? 26 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களில் நடக்கும். லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போலவும் நடக்கும். லோத்தினுடைய நாட்களும் நோவோடைய நாட்களும் பாவம் பெரியதா இருந்தது. ஆனா அந்த கடைசி நாட்கள்ல சொல்லும்போது ரெண்டு குரூப் இருப்பாங்க. ஒரு குரூப் நோவாவை போல விசுவாசிகள் கூட்டம் ஒன்று உண்டு, லோத்துவை போல விசுவாசிகள் கூட்டம் ஒன்று உண்டு. ரெண்டு குடும்பங்கள் இருக்கும். ஒரு குடும்பம் நோவா குடும்பம் போல இருக்கும், இன்னொரு குடும்பம் லோத்துனுடைய குடும்பத்தை போல இருக்கும். ஒரு குடும்பம் இன்னும் அதிகமா பரிசுத்தமாயிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னொரு குடும்பம், லோத்தினுடைய குடும்பம் அதிக பரிசுத்தமாயிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னொரு குடும்பம், லோத்தினுடைய குடும்பம், அவங்க அதிகமா இன்னும் அசுத்தமாய் கொண்டே இருந்தாங்க. ஒரு குடும்பத்துக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அதை அவங்க உபயோகப்படுத்தி கொண்டாங்க, பற்றி கொண்டாங்க. இன்னொரு குடும்பத்துக்கும் தேவனுடைய கண்களில் தயை கிடைத்ததுதான், ஆனா அதை பற்றி கொள்ளவில்லை. ஒரு குடும்பம், அந்த ரெண்டு குடும்பத்தையும் அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். தேவன் அந்த
முழு பூமியையும் அழிக்கணும் அப்படின்னு சித்தம் கொண்டார். பார்த்தார், எல்லாம் அவ்வளவு பாவம் நிரம்பி இருக்குது. ஆஹ் தேவன் விசனம் அடைந்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். எல்லா மாம்சம் எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன் அப்படின்னார். நோவா, நீ ஒரு பேழையை நீ உனக்கு உண்டு பண்ணிக்கோ. தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. அவன் எச்சரிப்பு பெற்றான். தேவ எச்சரிப்பை அவன் பெற்றான். நான் அழிக்க போறேன், நியாயத்திற்கு வரப்போகிறது, பாவம் பெருகிட்டு பாவம் பெருகிட்டே இருக்குது, நான் ஒரு முடிவுக்கு வரப்போறேன், ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறேன் இந்த காரியங்கள், நீ ஜாக்கிரதையா இரு, நீ ஒரு பேழையை கட்டு. ஆண்டவர் இடத்துல தெளிவா ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த தீர்க்கமான வார்த்தை, நியாய தீர்ப்பை குறித்ததான வார்த்தை அவன் கேட்ட உடனே, ஆண்டவரே நான் எவ்வளவு நன்றியா இருந்திருக்கான். உடனே he was very thankful. அவன் மேல ஆண்டவரே எனக்கு உங்களுடைய கண்களில் தயை கிடைச்சதே, எனக்கு இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே. அவன் வெயிட் பண்ணலாம் இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, உடனே கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கு தெரியும், நம்ம எப்போ கட்டி முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் அந்த உலகத்துக்கு அழிவு வருங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் சோர்ந்து போகல, அவன் ஸ்லாக்கா இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் அவர் எப்படி அதை பண்ணினாரு அப்படிங்கிறத. விசுவாசத்தினாலே விசுவாசித்தான். he had that faith. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து எச்சரிப்பு, தேவ எச்சரிப்பு பெற்று, தேவனிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்பின் வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, ஹெசிடேட்டே பண்ணல. பயபக்தி உள்ளவனாகி அவனுடைய பயபக்தி, தேவன் மேல் இருக்கிற அந்த ரெவரன்ஸ், அந்த பக்தி அவனுக்கு அதிகமாயிட்டு தான் இருந்தது. தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். இமிடியட்லி he obeyed. தேவனுக்கு உடனே அந்த வார்த்தைக்கு பயந்து அவன் கீழ்ப்படிந்து அந்த பேழையை உருவாக்குறதுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தான். ஹெசிடேட் பண்ணவே இல்லை. அது வரைக்கும் மழைன்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. ஆனா அவன், ஆண்டவர் சொல்லிட்டார், பயபக்தி உள்ளவன் ஆகி அப்படியே கீழ்ப்படிந்தான். தன் குடும்பம் காக்கப்படணும், என் பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும், என் மருமக்கள்மார் பாதுகாக்கப்படணும், அடுத்த சந்ததி பாதுகாக்கப்படணும். ஆண்டவர் சொன்னார், இப்படிதான் கடைசி நாட்கள்லையும் இருக்கும் அப்படின்னார். பயபக்தி உள்ளவர்களாக ஆகிக்கொண்டே இருப்பாங்க ஒரு கூட்டம், ஒரு குடும்பம் பயபக்தி உள்ளவர்களாக ஆகிட்டே இருப்பாங்க. தேவனுக்கு பயப்படுறதுல கூடிட்டே இருப்பாங்க. தேவனுக்கு ஆராதிக்கிறதுல கீழ்ப்படுகிறதுல அவங்க வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. தேவன் அதுக்கு சாட்சியும் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமத்தில், அந்த வார்த்தையை கேட்ட உடனே கீழ்ப்படிந்தான். தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வார்த்தை, Noah did according to all God had commanded him. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே செஞ்சான்பா அப்படின்னு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் அவனை குறிச்சு. ஆனா இன்னொரு குரூப் எப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், லோத்துனுடைய குடும்பம் போல இருக்கும், லோத்து நாட்களை போல இருப்பாங்க. நமக்கு தெரியும் எப்படி ஆண்டவர் நோவா மேல இறக்கமா இருந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரோ, அதே போல லோத்துவுக்கும் தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். நான் அழிக்க போறேன், சோதம் குமாரை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். அவனுக்கும் தீர்க்க தரிசனமாய் வார்த்தை வந்தது, இவருக்கும் தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்தது. அவருக்கும் எச்சரிப்பு வந்தது, இவருக்கும் எச்சரிப்பு வந்தது. ஆனா ஒருத்தர் தேவ எச்சரிப்பை பெற்று பய பக்தி உள்ளவனாகி தாமதிக்கவே இல்லை, உடனே களத்தில் இறங்கினார். ஆனா அவருக்கு ரொம்ப நாட்கள் இருந்தது, வருடங்கள் கூட இருந்தது. ஏன்னா இவருக்கு பேழை கட்டினதுக்கு அப்புறம் தான் வரும். ஆனா லோத்தனுடைய காரியத்தில் அப்படி இல்லை. இம்மிடியேட்டா தேவதூதர்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்,
ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல தேவதூதர்கள் வந்து 19:15 நான் வாசிக்கிறோம். when the morning dawn, angels urged Lot. அவனை துரிதப்படுத்தினாங்க, சீக்கிரம் பா, சீக்கிரம், உன் ஒய்ஃபு, உன் பிள்ளைங்க, உனக்கு இங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு நீ கிளம்பு, உனக்கு டைம் இல்ல, சூரியன் வர்றதுக்குள்ள நீ கிளம்பிடு. எவ்வளவு இருக்கும் நிமிஷங்கள், மணிக்கணக்கு கூட இல்ல, நிமிஷங்கள் தான் அவருக்கு இருந்திருக்கும். நீ கிளம்பு அப்படின்னாரு. ஒன்லி ஃபியூ மினிட்ஸ் தான் இருந்திருக்கும், ஃபியூ லெஸ் தேன் அன் அவர் தான் இருந்திருக்கும், அல்லது மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரமா இருந்திருக்கலாம். அர்ஜி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன தெரியுமா சொல்றது? தேவனுடைய வார்த்தை 16ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். He hesitated. He hesitated. தாமதித்தான். சீக்கிரம் கிளம்புப்பா, அழிக்க போறேன், நியாய தீர்ப்பு வரப்போகுது, கொஞ்சம் கூட டைம் இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நோவா அவனுக்கு வருடங்கள் இருந்தாலும் ஹெசிடேட் பண்ணல. ஆனா லோத்து அவ்வளவு ஹெசிடேட் பண்ண, தாமதித்தான்னு போட்டிருக்கு, தாமதித்தான் போட்டிருக்கு. கொஞ்ச நேரம் தான். தேவனுடைய வார்த்தையை அந்த சீரியஸ்னஸா எடுத்துக்கொள்ளல, தேவனுடைய எச்சரிப்பை சீரியஸா எடுத்துக்கொள்ளல. சபையில கேட்கிற வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கொள்கிற ஒரு கூட்டம், தெய்வ பக்தி உள்ளவர் ஆகிற ஒரு கூட்டம், விசுவாசம் தெய்வ பக்தியா உள்ளவர்களாகி. ஆனா இங்க லோத்துவை பார்க்கிறோம், இல்ல, அது இல்ல. இவங்க தப்பிச்சதெல்லாம் எப்படின்றீங்க? லோத்துவை குறிச்சு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஹெசிடேட் பண்ணா அவரும் ஒரு பிள்ளைங்களையும். தயவு, தேவனுடைய கம்பேஷன். 16ஆம் வசனத்துல தான் வாசிக்கிறோம். The compassion of the Lord was upon him. அந்த தயவு எப்படி கிடைச்சது? அவனுக்காக ஒருத்தர் அங்க பரிந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஆபிரகாம் அவருக்காக தேவனிடத்துல போராடிட்டு இருந்தாரு. ஆண்டவரே, 50 பேரு, 40 பேரு, 30 பேரு, நீங்க அழிச்சிருவீங்களா, அழிச்சிருவீங்களா, அழிச்சிருவீங்களா? ஒருத்தர் இந்த குடும்பத்துக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். அது நிமித்தம் தயவு பெற்றார்கள். இன்னைக்கு நாம எல்லாருமே இருக்கிறோம். எப்படி நான் பாதுகாக்கப்படுறேன்? நான் தேவனுடைய எச்சரிப்பை பெற்று அதற்கு அர்ப்பணித்து நான் கீழ்ப்படிந்து நான் என்ன பாதுகாக்கிறேனா, பாதுகாக்கப்படுறேன்னா, அல்லது அசம்பந்தமாய் நான் இருந்தும் யாரோ ஒருத்தர் பண்ணுகிற ஜெபத்தினால, யாரோ ஒருவர் எனக்காக பரிந்து பேசுகிறதுனால நான் இரக்கம் பெற்றுட்டு இருக்கிறேனா? அந்த இரக்கத்தின் நிமித்தம் நான் பாதுகாக்கப்படுறேனா? 2 குடும்பங்கள் இன்னைக்கு திருச்சபையில் இது மாதிரி 2 குடும்பம் இருக்க முடியும். அவன் ரெடியாவே இல்லை, நியாய தீர்ப்பை ஃபேஸ் பண்றதுக்கு டைம் இல்லை. ஆனா அதை ஃபேஸ் பண்றதுக்கு அவனுக்கு அவனுடைய ஹார்ட் இல்லை, ரெடியாவே இல்லை. அவனும் இல்லை, அவன் மனைவி இல்லை, பிள்ளை இல்லை. அவன் போய் அவங்க மகள்களை திருமணம் பண்ண போகிற 2 மருமக்கள் மாட்டையும் எப்பா நியாய தீர்ப்பு வரப்போகுதுப்பான்னு சொல்றான். சிரிக்கிறாங்க. தேவர் ஜோக்கிங். அவங்களுக்கெல்லாம் அவரும் ரெடியா இல்லை, யாருமே ரெடியா இல்லை, குடும்பத்துல யாருமே ரெடியா இல்லை. நாம எப்படி எடுத்துக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை? ஆண்டவருடைய வருகை குறித்து நம்ம அப்பப்போ கேட்கிறோம். நோவாவுடைய குடும்பத்தை போல நான் எடுத்துக்கொள்றோமா, அல்லது லோத்துவை போல நான் எடுத்துக்கொள்றேன்னா? ஆண்டவர் சொல்றாரு, எஸ்கேப் ஆகி ஓடு அப்படின்றார் 17ஆவது வசனத்துல. எஸ்கேப் ஃபார் யுவர் லைஃப். ஓடு, திரும்பி பார்க்காத, எங்கே நிக்காத. நின்ன அப்படின்னா நீ செத்து போயிடுவ, நீ அழிஞ்சு போயிடுவ. எவ்வளவு ஒரு ஒரு அர்ஜென்சி, ஒரு ப்ராஃபட்டிக் அர்ஜென்சி. அவ்வளவு அர்ஜென்ட்டா ஆண்டவர் பேசுறாரு தேவதூதன் மூலமா, வீட்டுக்கே அனுப்பிச்சு பேசுறாரு. ஆனா அவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? 18ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். ஓ நோ மை லார்ட். ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு முடியாது, என்ன வேண்டாம், என்னை விட்டுடுங்க, என்னை காப்பாத்துனீங்க,
இங்க வந்திருக்கீங்க, காப்பாத்துறதுக்கு எல்லா ஸ்டெப்பும் எடுத்திருக்கீங்க. அது போதும் ஆண்டவரே. நீங்க என்ன 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 இதெல்லாம் வேகமா ஓட சொல்லாதீங்க. வேகமா சொல்லாதீங்க. இந்த மலை உச்சியில போய் மலைக்கெல்லாம் ஏற சொல்லாதீங்க. பிளைன்ல நான் அப்படியே பார்த்து மெதுவா நான் போறேன். என் ஸ்பீடெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. நான் போறேன். நான் மெதுவா என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் நடத்துறேன். என்னை புஷ் பண்ணாதீங்க. சீஷத்துவ வாழ்க்கையில மேலான வாழ்க்கையில எனக்கு வேண்டாம். மலைக்கு மேலெல்லாம் என்னால ஏற முடியாது. நீங்க ரட்சிப்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. பட் ஆனா அந்த மவுண்டனுக்கெல்லாம் போய் என்னால மலையில எல்லாம் போய் ஏற முடியாது. எனக்கு மேலான வாழ்க்கையில வேணாம். நான் சாதாரண ஒரு விசுவாசியா இருந்துட்டு போயிடுறேன். சீஷத்துவ வாழ்க்கையெல்லாம் வேணாம். குறுகலான பாதையெல்லாம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். கம்ஃபர்டபுளான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. மலையில வேற வாழ்க்கை இல்லை, கம்ஃபர்டபுளான. அதெல்லாம் கஷ்டம். நான் செத்து போயிடுவேன். அவர் சொல்றார், ஐ வில் டை. மலையில எல்லாம் போனேன்னா நான் செத்து போயிடுவேன். ஐ வில் டை. ஐயோ சுயத்துக்கு மறிக்கிறது, ஐயோ அப்படிலாம் நான் சுயத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஐ வில் டை. ஐ டோன்ட் வாண்ட் டு டை. என்னுடைய ஆம்பிஷனுக்கு நான் சாக மாட்டேன். என்னுடைய இச்சைக்கு நான் சாக மாட்டேன். எனக்கு செத்தனா பரலோகம் போகணும். எனக்கு அது போதும் ஆண்டவரே. எனக்கு நீங்க கடவுளா இருக்கணும்ல, எனக்கு மேல எனக்கு நீங்க லார்டா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு உங்களுடைய நுகம்லாம் எனக்கு வேண்டாம். பரலோகத்துக்கு போனா போதும். 19:20 அதுதான் சொல்லுவார். பக்கத்துல ஒரு ஒரு ஊர் இருக்குல்ல, நான் அங்க போய் தப்பிச்சுக்கிறேன். அதனுடைய முடிவு நமக்கு தெரியும். 2 பேருடைய முடிவு எப்படியா முடிந்தது அவங்களுடைய வாழ்க்கை. 2 குடும்பங்கள் தேவனுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதியாய் மாறினாங்க. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதியாய் மாறினாங்க. இன்னும் 2 குடும்பம், இதே லோத்தும் ஆபிரகாம். எவ்வளோ எவ்வளோ ஒரே பீரியட்ல வாழ்ந்தவங்க. ஆபிரகாமுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் காட் தான். என்ன சாக்ரிஃபைஸ் யாருன்னே தெரியாது. ஆனா அவனுக்கு ஒரு வார்த்தை வந்தது, ஒரு தீர்க்க தரிசனம், நீங்க கிளம்பி போ, அவ்வளவுதான். எங்க போகணும் ஏது போகணும் ஒன்றும் தெரியாது. கிளம்பி போயிட்டார், கிளம்பிட்டார். கிளம்பி போறாரு. கூடவே நமக்கு தெரியும் லோத்தும் கிளம்பிட்டார். கூடவே லோத்து, மனைவி, பிள்ளைங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க அவர் கூடவே. 2 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது. எவ்வளவு காரியங்கள் லோத்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு ஆபிரகாம்கிட்ட. அவருடைய நடவடிக்கை, அவரிடத்துல இருந்து வந்த அந்த அந்த ஜீவன், இந்த லைஃப் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் இப்படிதான் நான் தியானிச்சுட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு திருச்சபையில ஆபிரகாமை பின்பற்றுகிறவனா இருக்கிறேன்னா, லோத்துவை போல நான் பின்பற்றுகிறவனா இருக்கிறேன்னா. ஒரு வெளிப்பாடு பெற்றார், ஒரு அழைப்பு பெற்றார். அதற்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் ஒரு விலைக்கரியத்தை செலுத்தி வந்தார். ஆனா லோத்து எதுக்காக கூட வந்தார்? அந்த ஊருங்கிற தேசத்துல எவ்வளவு நாள் தான் உட்கார்ந்துட்டு இருக்குது? நம்ம சித்தப்பா கிளம்பி போறாரு, அவர் கூட நம்மளும் போலாம், புது இடத்துக்கு போலாம், ஏதாவது நல்லது பொழுது கிடக்கும். அவர் கரெக்டா தான் நம்மளை கூட்டு போவாரு, நமக்கு ஏதாவது நல்ல ஒரு ஆசீர்வாதம் வரும். ஒட்டிட்டார், ஒட்டிட்டார். அவருடைய அவருடைய போக்கஸே எதாவது இருந்தது. ஆபிரகாமுடைய போக்கஸ் தேவனா இருந்தார். ஆனா இவருக்கு போக்கஸ் கம்ஃபர்ட். என்ன கிடைக்கும், என்ன சித்தப்பா மூலமா நமக்கு என்ன கிடைக்கும். இன்னைக்கு திருச்சபையிலும் இதே மாதிரி 2 குரூப் இருக்குது. நமக்கு தெரியும் தேவன் நம்முடைய நாட்கள்ல தேவன் ஒரு அருமையான தீர்க்கதரிசி எழுப்பி, சகரியா புனன் சகோதரன் அவர் ஒரு அழைப்பு கொடுத்து, ஒரு தரிசனம் கொடுத்து, அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து வந்தவர். அந்த தரிசனத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட சகோதரர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனா லோத்துவை போலவும் ஒரு குரூப் இருக்கதான் செய்யுது. எவ்வளவு நாள் தான் இந்த பழைய ஊர்ல இருக்கிறது? அந்த ஊர் சால்டியன் சிட்டில எவ்வளவு நாள் தான் இருக்கிறது? வெளியில வருவோம், நல்ல இடத்துக்கு போவோம். பாக்குறாங்க,
ஓ, இது சத்தியம் நல்லா இருக்குதே, பழைய சபையை விட இது நல்லா தான் இருக்குது, போயிட்டே இருக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க, நம்ம சபைக்கு வராங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் சிலுவையின் பாதையில போகணும், குறுகலான பாதையில போகணும், சுயத்துக்கு மறிக்கணும், இதெல்லாம் கேட்ட உடனே, கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆன உடனே எத்தனை பேர் தயங்கிடுறாங்க. ஐயோ இதெல்லாம் வேணாம்ப்பா, இதெல்லாம் நமக்கு கஷ்டம். அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் ஷேக் ஆன உடனே சண்டை போடக்கூடாது. ஐயோ அப்படிலாம் நம்ம இருக்க முடியாது, சமாதானமா இருக்கணும், வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. லோத் அப்படிதான் வந்தார். அவருடைய மேய்ப்பருக்கும் இவருடைய ஆபிரகாம் மேய்ப்பருக்கும் சண்டை வந்தது. ஒரு மனுஷன் சண்டை போடவே இல்லை. அவர் சொல்லிட்டார், ஏன்னா அவர் அழைப்பு பெற்றவர், அவருடைய போக்கஸ் தேவனா இருந்தார். ஆனா லோத்தோட போக்கஸ் தேவன் அல்ல. ஆபிரகாம் மூலமா, ஆபிரகாமின் தேவன் மூலமா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு போக்கஸோட வந்ததுனால வரிஞ்சு கட்டிக்கிட்டு இறங்கிட்டார். அப்புறம் சொன்னாருப்பா, நாம சகோதரர்கள்ப்பா, நம்ம சண்டை போடக்கூடாதுப்பா. நம்ம சண்டை போடுறதுக்காக தேவன் என்ன என்ன சண்டை போடுறதுக்காக தேவன் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்து கொண்டு வரல. நோ, நீ வேணா பிரிஞ்சு போனா போய்க்கா. அவர் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளல, ஆப்ஷன் தான் கொடுத்தார், ஆப்ஷன் தான் கொடுத்தார், போயிட்டார். என்ன கொடுமை! தன்னை அழைத்து வந்த அந்த தேவ மனுஷனை, அந்த மனுஷனுடைய தேவனோடு கூட நடக்கிற அந்த தேவ மனுஷனோடு கூட ஐக்கியத்தை காட்டிலும் எனக்கு உலக ஆசீர்வாதம் தான் முக்கியம். எனக்கு பச்சை பசேல்னு இருக்கிற சோதாம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு உலக ஆசீர்வாதம் தான் முக்கியம். என்ன ஒரு டெசிஷன்! என்ன ஒரு என்ன ஒரு ஒரு மோசமான ஒரு டெசிஷன்! உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நோவாவோடு கூட தேவன் பேசினார்னு எழுதியிருக்கும், ஆபிரகாமோடு கூட தேவன் பேசினார் எழுதி வச்சிருக்கோம். நீங்க வேதத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது தேவன் லோத்திடம் பேசினார் என்பதை நம்ம பார்க்கவே முடியாது. இவங்க ரெண்டு பேர்த்திட்ட தேவன் டைரக்டா பேசியிருப்பார். ஆனா லோத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது தேவன் போய் பேசல, ரெண்டு தூதர்களை தான் அனுப்பிச்சு விட்டார். See the difference? லோத்துக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! ஏன்னா ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்தான். ஐயோ நான் அழைப்பு பெற்றிருக்கிறேன், எனக்கு என்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்தாலும் சரி, என்ன இழந்தாலும் சரி, எனக்கு பெஸ்ட் எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க என் கூட, தேவன் நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே. ஆனா லோத்து அப்படி இல்லை. ஐக்கியமாவது பண்ணாது, பரிசுத்தவான்களோட ஐக்கியமாவது பண்ணாது. எனக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னுடைய சுயத்தை யாரும் டச் பண்ணிடக்கூடாது. நான் சபை விட்டு போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரிலாம் சபை, இந்த மாதிரிலாம் என்ன யாரும் கரெக்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் என்கிட்ட யாரும் பேசிக்க முடியாது. இதெல்லாம் நடக்குது, நம்ம திருச்சபையில் நடக்குது. ஏன்? அவங்க ஆபிரகாமுடைய அந்த அழைப்போடு கூட அவங்க இணையில ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க வந்தாங்க. பிரியமானவர்கள், ரெண்டு குடும்பங்கள், அதுக்கும் லோத்துக்கும் வந்து அவனுக்கு பொருள் ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் தான் முக்கியம், ஃபெலோஷிப் அல்ல, ஃபெலோஷிப் அல்ல. நமக்கு தெரியும் ஆபிரகாம் இருந்த ஆவி என்ன தெரியுமா? I am a man of dust and ashes அப்படின்னாரு. I am not worthy. ஆண்டவரே நான் பாத்திரவன் அல்ல. Man of dust and ashes. 18ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிறோம். 18:27 ஆதியாகமம் 18:27 ஆண்டவருடைய சமூகத்துல பரிந்து பேசுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, I am but dust and ashes. என்ன சொல்ல வர? Lord, I am not worthy. I am not worthy. ஆனா லோத்து அப்படி இல்லை, லோத்து மனைவியும் அப்படி இல்லை. அங்க இன்னொரு எக்ஸாம்பிள், லோத்தனுடைய மனைவி, ஆபிரகாமுடைய மனைவி. இந்த ரெண்டு குடும்பங்களையும் பாருங்களேன், ரெண்டு பேருக்கு எவ்வளவு கான்ட்ராஸ்ட். கடைசி நாட்கள் அப்படிதான் இருப்பாங்க. ரெண்டு விதமான மனைவிகள், ஒன்னு ஆபிரகாமுடைய மனைவி போல சாராளை போல, இன்னொரு குரூப் வந்து லோத்தனுடைய மனைவி போல. ஆபிரகாம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா
ஆபிரகாம் போய் வேலை செய்வார். லோத்து இது ஆபிரகாம் ஒய்ஃப் சாராள் ஒரு சமையல் பண்ணுவாங்க. ஆனால் லோத்து வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, காட்டுறதுக்கு டைம் இல்லை. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லோத்து தான் அங்கே சமைச்சிருப்பார். 2 பேர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆபிரகாம் பெரிய பிளண்டர் பண்ணார் 12ஆம் அதிகாரத்தில். தன் மனைவிய சகோதரின்னு சொல்லிட்டு தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக, பார்வோன் இடத்துல இருந்து உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக, மனைவியே நீ போயிடு, என் உயிர் வந்தா போதும், எனக்கு உயிர் கிடைச்சா போதும், நீ கேடு கட்டு போ, அப்படிதான் சொல்லியிருப்பாரு. அப்படிதான். அதுதான் இன்னைக்கு அந்த கதையை கேட்டோம்னா நம்ம அப்படிதான் சொல்லுவோம், என்னையா மனுஷன் அப்படின்ட்டு தான். அப்புறம் சாராள் கூட என்ன நினைச்சிருப்பான் அவருடைய இருதயத்துல, இன்னைக்கு சாதாரண ஒரு சகோதரியா, ஒரு உலகத்துல ஒரு மனுஷியா, ஒரு மனைவியா இருந்தாங்க அப்படின்னா என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன வார்த்தை சொல்லியிருப்பாங்க புருஷனை அந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டுருந்தா. உனக்கெல்லாம் எதுக்கியா பேண்ட் ஷர்ட், நீ சேலையை உடுத்திட்டு போயா, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க மனைவிகள். ஆனா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், ஆண்டவனே ஆண்டவனே நீ சொல்றீங்களா நான் போறேன். இதே ஒருத்தி பார்த்துட்டு தான் இருந்தா, லோத்து மனைவி இதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தா. சாராளுடைய நடக்கையை அவள் பார்த்து கொண்டே இருந்தாள். ஆனா அவளை பாதிக்கல. ஏன்னா அவனுடைய ஃபோக்கஸ் தேவன் அல்ல, அவனுடைய விசுவாசம் தேவன் பேர்ல இல்லை. என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு இந்த மாதிரிலாம் வாழ்க்கைன்னு புருஷனை மதிக்காமல் வாழ்ந்த, அதிகாரத்துக்கு கீழ்ப்படாமல் இருந்த ஒரு மனைவி லோத்தினுடைய மனைவி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள். நிறைய நம்ம தியானிக்கலாம். இந்த மாதிரி 2 குரூப் எங்கெங்கெல்லாம் இருக்குது. 2 குடும்பங்கள், 2 பிள்ளைங்க, 2 ஊழியர்கள், பவுல் பவுல் தேமா, தீமோத்தேயு தேமா, பவுலுடைய உடன் ஊழியர்கள் 2 பேர். ஒருத்தர் எங்க போனார் நமக்கு தெரியும். தீமோத்தேயுனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, தேவன் எப்படியா அவரை உபயோகப்படுத்தினார். தேமாவுடைய லைஃப் எவ்வளோ ரிக்ரெட். 2 குடும்பம் பிரியமானவர்களே, எவ்வளோ சவால்கள் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான். ஆனால் தேவன் நம்மளை கைவிடலை. நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நாம் வருகிற வருடத்துக்கு நம்மளை தயார்படுத்தும். ஆண்டவரே, நான் சரியான குரூப்பில் இருக்கணும் ஆண்டவரே. நான் லாபத்துக்காக தேடிடக்கூடாது, உண்மை லாபத்துக்காக நான் சபையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆபிரகாமை போல் அந்த ஃபோக்கஸ்டாக நான் இருக்கணும். உம்மோடு கூட உள்ள ஐக்கியத்தை நான் வேல்யூ பண்ணணும் ஆண்டவரே. அதுக்காக எந்த ஒரு விளக்கத்தையும் அவர் செலுத்தினது போல நான் செலுத்தட்டும் ஆண்டவரே. எனக்கு எனக்கு அந்த வாஞ்சையை கொடுங்க, பரிசுத்த அபிஷேகத்தை கொடுங்க. நான் இந்த உம்முடைய பலத்தினால தான் இதை வாழ முடியும் ஆண்டவரே. லோத்தனோடத்துல இருந்த மாம்சம் தான் என் இடத்துலையும் இருக்குது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை மாற்ற முடியும். புது உடன்படிக்கையில் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க. என்னுடைய கற்பனைகள் என் இருதயத்தில் எழுதுவேன். உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தருவேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தாவினால் நிரப்புங்க. நான் அந்த வருகிற வருடத்தில் நான் அப்படியா இந்த சரியான குரூப்பில் இருக்கணும். பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கிற குரூப்பில் நான் இருக்கணும். உங்களோட வருகைக்கு நான் ஆயுதமாக இருக்கணும் ஆண்டவரே. உங்களோட வருகைக்கு நோவாவை போல இம்மிடியேட்டாக நான் கீழ்ப்படுகிற அந்த ஒரு வாழ்க்கை, சோத்துவை போல தள்ளி போடுகிற ஒரு கிறிஸ்தவனாக நான் இருந்துடக்கூடாது. மேலான வாழ்க்கையை தேடாத கிறிஸ்தவனாக இருந்துடக்கூடாது. உடைய எச்சரிப்பை பெறுகிற பொழுதெல்லாம் நான் இன்னும் தெய்வ பக்தி உள்ளவனா மாறணும் ஆண்டவரே. நமக்கு பயப்படுகிற பயத்தில் நான் வளரணும். உண்மை நேசிக்கிறதுல நான் வளரணும் ஆண்டவரே, வளரணும். உண்மை போல நான் மாறணும். எனக்கு உதவிச்சிங்க. தேவன் உண்மை உள்ளவர், நம்மள நம்பிக்கையா இருக்கிறார். நம்ம எழுந்து ஒரு நாள் ஓடுவோம் அப்படின்ட்டு அவர் நம்பிக்கையோடு கூட தான் பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம நேர்மையா தேவனிடத்தில் வருவோம் என்றால் தேவன் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். நம்பிக்கையின் தேவன் நம்மளோட அந்த புது வருடத்துல நம்ம எல்லாம் நம்ம ஓடணும் அப்படின்ட்டு தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நல்ல ஆவிக்குரிய ஒரு ஓட்டத்தை நம்ம ஓடணும் அப்படின்ட்டு தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்வார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த வருடத்தின் கடைசி நாட்களை முடிப்போம். புது வருடத்துக்குள் நுழைவோம். தேவன் அப்படியே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, வேதத்துல அநேக காரியங்கள் திருஷ்டாந்தங்களை எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க 2 குரூப்,
பார்த்துட்டே இருக்கிறோம் ஆண்டவரே, பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே. கிறிஸ்தவம் கூட ஆண்டவரே, எருசலேம், புது எருசலேம், மேலான அந்த கிறிஸ்தவம், பாபிலோனிய கிறிஸ்தவம் எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்குது ஆண்டவரே. ரெண்டு ஒரு கோடு போட்டிருக்கீங்க ஆண்டவரே. தேவனே, நாங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கூடாது, நாங்க யாரும் வஞ்சிக்கப்பட்டிருக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் சரியான குரூப்ல இருக்கணும். அதுக்கு என்ன விலைக்கரையும் செலுத்தணுமோ அதை நாங்கள் செலுத்தி விட்டுட்டோம் ஆண்டவரே. நாங்கள் கம்ஃபர்ட்டை தேடிட வேணாம், உலகத்தை தேடிட வேணாம். லோத்து மனைவியை போல் நான் உலகத்துக்கு பின்னாடி போயிட வேண்டாம். லோத்துவை போல நாங்கள் அஜாக்கிரதையா இருந்துட வேணாம் ஆண்டவரே. மேலானவைகளை நாங்கள் தேடிட்டோம் ஆண்டவரே. மேலானவைகளை நாங்கள் தேடிட்டோம். இந்த உலகம் எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது ஆண்டவரே. சோதம் குமாரோ, சோதாமின் ஆவி எப்படி அவங்களுக்குள்ள வந்ததோ ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததோ, எங்களுக்குள்ளே எங்கள் குடும்பத்துக்குள்ளே அந்த ஆவி வந்துட வேணாம் ஆண்டவரே. நாங்கள் அதை தேடி போயிட வேணாம். லோத்தனுடைய மனைவி போல யூஸ்லெஸ்ஸாக எங்களுடைய வாழ்க்கை மாறிடக்கூடாது ஆண்டவரே. நோவாவை போல் ஆண்டவரே, அபிரகாமை போல் ஆண்டவரே, பவுலை போல் ஆண்டவரே, தீமோத்தேயை போல் ஆண்டவரே, இயேசுவே உண்மை போல எங்களுடைய லைஃப் ஆண்டவரே ஒரு யூஸ்ஃபுல் லைஃபா நீர் எங்களுக்கு திட்டம் பண்ணினதை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் மிஸ் பண்ணிட வேணாம். கடந்த நாட்களில் நாங்கள் வீழ்ச்சி அடைந்த காரியங்களிலும் ஆண்டவரே யாரும் சோர்ந்து போயிட வேணாம் ஆண்டவரே. என் நம்பிக்கையின் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க வெறுக்கிறது மாய்மாலம் தான் ஆண்டவரே. நான் நேர்மையா வந்தா நீங்க உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்குங்க. எங்களை பரிசுத்தமானால் நிரப்பி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எழுந்து ஓடும்படிக்கு எங்களுக்கு நீ உதவி செய்கிற தெய்வம் ஆண்டவரே. நீ நல்லவர். நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த புது வருடத்துக்குள்ள நாங்கள் அப்படியே நுழையட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தேவ மனுஷர்களோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட பந்தி இருக்கிற குடும்பமாய் நாங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. அழுகையும் பற்கடிப்பும் உண்டா இருக்கிற இருள் நிறைந்த குடும்பமா நாங்கள் இருந்திருக்கூடாது ஆண்டவரே. இந்த பெரிய விசுவாசம் ஆண்டவரே, நாங்கள் அதை காத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்துக்காக நாங்கள் போராடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் போராடட்டும். நான் பாத்திரவான் அல்ல என்கிற எண்ணம் எங்களிடத்தில் எப்பொழுது இருந்து விடட்டும் ஆண்டவரே. அதிகாரத்துக்கு உட்பட்டவன், அதிகாரத்துக்கு உட்பட்டவள் என்கிற எண்ணம் எங்களிடத்தில் எப்பொழுது இருந்து விடட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணித்து விடட்டும் ஆண்டவரே. ஒரு நாள் அங்கே அப்படியே வாழட்டும். எங்களுக்கு பலன் தரும், உணர்வை தரும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.